பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஈஸ்டர் என்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறுகிற நாள். மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள். ஏராளமான பேருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் மத்திய 28 அதிகாரம் 6 வசனத்தில் இயேசு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு சில பெண்கள் வந்து அந்த யூத முறைமையின்படி அந்த சரீரத்துக்கு சில வாசனை திரவியங்கள் எல்லாம் வைப்பார்கள். அதுக்காக வந்து பார்த்தா இயேசுவை காணவில்லை, சரீரத்தை காணவில்லை. அப்பொழுது தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி அவர் மரித்து 3வது நாள் எழுந்திருப்பேன் என்று சொன்னார். சொன்னபடி உயிரோடு எழுந்து விட்டார். நீங்க எங்க தேடுறீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயேசு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி மகள பண்ணினார். இன்னும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசுவை தரிசித்த அநேக மக்களை என் ஊழிய பாதையிலே நான் சந்தித்திருக்கிறேன். நான் இயேசுவை அறியாதிருந்த போது எனக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால இஸ்ரவேல் தேசத்திற்கு சுற்றி பார்க்க ஒரு டூருக்காக போயிருந்த சமயம் நாங்கள் ஒரு 50 பேர் இருக்கோம். அப்பப்போ கூடி பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு கைடு நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர். ஆனால் அவர் வந்து நாங்கள் ஜெபிக்கிறதெல்லாம் கவனித்து கொண்டே இருந்தார். நாங்கள் வந்து எங்களுடைய அனுபவத்தை ஒரு சமயம் ஷேர் பண்ணி கொண்டிருக்கும் போது பின்னால் உட்கார்ந்திருந்தவர் என் அனுபவத்தை நான் கொஞ்சம் சொல்லுவதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்டார். சொல்லுங்க என்று சொன்ன போது அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து அவரை குறித்த சரித்திரத்தை நான் படித்தேன். எதற்காகவென்றால் கைடு ஆகணுமானா எல்லாத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எல்லா மதங்களை பற்றி எல்லா இடங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் கைடா பணி செய்ய முடியும். கிறிஸ்தவங்களுக்கு வந்தா அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுடைய அவங்க நம்பிக்கையின்படி நான் விளக்க சொல்லணும். இஸ்லாமியர்கள் வந்தால் அவங்க நம்பிக்கைக்கு ஏற்றபடி சொல்லணும். அதனால எல்லா மதத்தை பற்றியும் நாங்கள் படிப்போம். அவர் சொன்னார், ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப் ஹிஸ்டரியை படித்த போது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை பார்த்தா என்னால் அதை நம்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வந்தார் போனார் சரி, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்ப முடியவில்லை. ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டது. அதனால் அவர் யோசித்தாரா, மரித்தவரால் உயிரோடு எழும்ப முடியுமா? அன்னைக்கு அவருடைய கல்லறை இருக்குது, இங்கே தான் உயிர்த்தெழுந்தார் சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா இருக்குமா? அப்போ அவர் வந்து ஒரு நாள் இரவு வீட்டில் எல்லாரும் நித்திரை பண்ணிட்டாங்க. தனியாக உட்காந்து எக்ஸாமுக்காக படிக்கிறார் அந்த ஹிஸ்டரி. அப்போ அவர் உள்ளத்துல கேள்வி, மரிச்சாலும் உயிரோடு எழும்ப முடியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறான்னு இவ்வளோ மக்கள் நம்புறாங்க. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதை நம்பி ஆண்டவரை துதிச்சிட்டு போறாங்க. உண்மையா இருக்குமா? அப்படி யோசித்து கொண்டே இருந்த போது திடீரென்றுடைய வீட்டுக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்ததை கண்டார். அது என்னன்னு கூர்ந்து கவனித்தால் இயேசு வந்து நின்றார். அவர் சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தினாராம். அவர் சொன்னார், அப்பதான் நான் நம்பினேன், நான் விசுவாசித்தேன், உண்மையாகவே இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று. நான் அவரை பார்த்தேன், அவருடைய குரலை கேட்டேன், அவரை சந்தித்தேன். அதனால் அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் என்பதாக சந்தோஷமாய் அவர் சொன்னார். என் இருதயத்துல நல்லா தெரியும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படும்படியாக அனுபவத்தை சொன்னார். இது மாதிரி ஏராளமான மக்கள். உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? நீங்க கேட்டு பாருங்களேன், இயேசுவே நீர் உயிரோடு இருந்தா எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, என்னோடு பேசுங்க, நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அதற்கு நான் சாட்சி, லட்சக்கணக்கான மக்கள் சாட்சி. என வாழ்க்கையை மாற்றுகிறார், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் செய்கிறார், மக்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை உண்டாக்கி தருகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அதுதான் பெரிய ஒரு அத்தாட்சி. ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர். இயேசுவே, நீர் மரணத்தை ஜெயித்தீர், சாத்தானை ஜெயித்தீர், உலகத்தை ஜெயித்தீர், உயிரோடு இருக்கிறீர். என்னோடு கூட எனக்குள்ளே வாசம் பண்ணும்படி உயிரோடு இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன். என்னோடு இருக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.